இப்போ நிறைய பேர் இந்த இஏ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா, மினிமம் வந்து நம்ம என்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் $200 $300 வச்சு கூட பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி $200 வச்சு பண்ண 2 லைவ் அக்கவுண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்டு. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? $200 ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ $240 ஓகே. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% ப்ராஃபிட். இப்போ நீங்க கேட்குறீங்க மந்த்லி என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு. மந்த்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் தான். நான் சொல்லுவேன் 5% வரலாம் அல்லது 10% வரலாம் அப்படின்ட்டு. மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா, அது உங்களுக்கு உடனுக்குடனே வந்துரும். இப்போ இந்த கோல்டு ஒரு 2 நாள் மூவ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இன்னொன்னு நீங்க கம்மியான டைம் ஃப்ரேம் வச்சு கூட பண்ணலாம். ஒரு சில சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட சேட்டிங்கில நம்ம பேசிப்போம். அந்த சேட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த டெலகிராம் ஐடியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு, ஒரு ஏபிகே ஃபைல் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ட்ரேடர்ஸ் வந்து சேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு. ஸோ இதில வந்து நீங்க ஒரு வியூவரா வரீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜெனரல் சேட்ல நீங்க கேட்கலாம். அண்ட் இன்னொரு அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கு. அதுவும் $200ல ஸ்டார்ட் பண்ணது. அதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. இது வந்து 29த் ஏப்ரல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண அக்கவுண்ட். ஓகேங்களா? ஒரு 10 நாள் ஆயிருக்கும். இந்த அக்கவுண்டோட இப்போ இருக்கிற ஈக்விட்டி வந்து 313. ஸோ $200ல ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் சில பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். இது லாஸ்ட்ல இருந்தா புக் பண்ணவே பண்ணாது. அதே சமயம் நம்ம வந்து மார்க்கெட் ஆப்போசிட்டா போச்சுன்னா ஹெட்ஜ் பண்ணிரும். அடுத்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கும். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஆஸ் இட் இஸ் அத அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ போன அக்கவுண்ட் வந்து 20% ப்ராஃபிட். இது வந்து 50% ப்ராஃபிட். இது வந்து இப்போ ஒரு ஒரு 1 வீக் 10 டேஸ்ல நடந்தது. பார்ப்போம் இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு என்ன ரிசல்ட் என்ன குடுக்குது அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்னு கோல்டு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதையும் நான் சொல்லிர்றேன். பட் இந்த மேக்ஸிமம் ரிஸ்க்க வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி, ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கோம். ஸோ டெமோ வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் குடுங்க. ஒரு 1 நாள், 2 நாள், 3 நாள் நான் டெமோ தரேன். நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா, வேணாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க டிசைட் பண்ணுங்க. அது போக சில கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, நான் சொன்ன மாரி நீங்க ஜெனரல் சேட்ல வந்துட்டு, அதாவது நான் சொன்ன ஆப்ல ஓகேங்களா? வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ நீங்க கேட்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.